Hi friends, welcome back my channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுற மூலிமா நம்ம வந்து மணி வந்து ஃப்ரீயாக வந்து ஏர்னிங் பண்ண போகிறோம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இது வரைக்கும் நம்ம மணி ஏர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ண தொட்டு ஆளில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த விதமான புது அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் ஃபஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை திருப்பி கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோடு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி பாஸ்வேர்டு செட் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ பண்ணிடுவாங்க. இதில் நம்ம வந்து எப்படி ஏர்னிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட் வீடியோ பார்க்குற மூலிமா நம்ம வந்து மணி வந்து ஏர்னிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி வந்து 50 ரூபா வந்து செல்ஃப் ஏர்னிங்காக வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஏர்னிங் பண்ணிக்கலாம். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக 50 ரூபா வரை ஏர்னிங் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது விஏபின்னு சொல்லி ஜஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக வந்து இந்த பேக்கேஜ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3 நாள் கொடுப்பாங்க. டெய்லி வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 5 ரூபா வந்து கொடுப்பாங்க. 10 ஆர்டர் வந்து டெய்லி வந்து கொடுப்பாங்க. அப்போ 50 ரூபா ஒரு நாளைக்கு. 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 180 ரூபா வரை நம்ம வந்து இதில் வந்து ஏர்னிங் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்ப்போம். இங்கே டு ரிசீவ் த டாஸ்க்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசீவ் அப்படின்னு வந்து இருக்கும். நான் விஐபி 1 போட்டனால எனக்கு ஒரு ஆடுக்கு வந்து 10 ரூபா வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் அந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த ரிசீவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்றைக்கி உள்ள டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இந்த ரிசீவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு 10 டாஸ்க்கை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே. அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட் ஒரு ஆட் வரும். அதை நீங்கள் பார்த்து முடித்தா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடோட சக்ஸஸ்ஃபுல் அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 180 ரூபா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிருது. இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதில் ஒரு என்னென்னா வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விஐபி 1 பை பண்ணியிருந்தால் தான் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதில் ஒரு ட்ரிக் ஒன்று வந்து இருக்குது. எப்போ வந்து வித்ட்ரால் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஜஸ்ட்டு அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வித்ட்ராவல் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மஸ்ட் அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா என்னையோட 8வது நாள் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 இல்லை 40 நாளுக்குள்ளே இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நல்லா ஏர்னிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக வந்து விஐபி 1 வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் விஐபி 1 வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா கொடுத்துருவாங்க. மொத்தம் டோட்டல் 5 டேஸ் ஒரு வேலிடிட்டி. அப்போ உங்களுக்கு டோட்டல் இன்கம் வந்து 500 கிடச்சிருது. நீங்கள் வந்து டெய்லி 100 ரூபா வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குற வீடியோவை 100 ரூபா வருதுன்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் 100 ரூபா வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். விஐபி 1 பை பண்ணியிருந்தால் மட்டும் சரிங்களா. நீங்கள் ப்ரீ பேக்கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா கிடைக்கும் டோட்டல் 3 நாளைக்கு. நீங்கள் அதை அப்படியே நான் சொல்கிற டயத்தில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜஸ்ட் வந்து நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி இதில் வந்து ஏர்னிங் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ரூபா வந்து கொடுப்பாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அந்த 10 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 3 நாள் வேலிடிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெஃபருக்கு 20 ரூபா வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஒரு ரெஃபருக்கு 20 ரூபா வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 ரூபா வந்து கொடுக்குறாங்க. டெய்லி வந்து 5 ரூபா அந்த வீடியோ பார்க்குற மூலிமா ஆட் பண்ணிடுவாங்க. 15 ரூபா ஆகி போயிடும். நீங்கள் வந்து டோட்டல் 3 நாள் வாட்ச் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து 20 ரூபா வந்து ஆட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் ரெஃபர் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ பேக்கேஜ் அந்த விஐபி 1 வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி வந்து விஐபி 1 பை பண்ணேன்னா நான் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து விஐபி 1 வந்து பை பண்ணேன். நான் வந்து ரீசார்ஜ் எதுவுமே வந்து பண்ணலை. எனக்கு 150 ரூபா அந்த வேலெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. 3 நாள் வந்து நான் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்த்ததில் எனக்கு 150 ரூபா வேலெட்டில் வந்து ஆட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணி அவங்கள வீடியோ வாட்ச் பண்ண சொல்லி அப்படி இப்படின்னு பண்ணி நான் வந்து இந்த 390 ரூபா ரீச் பண்ணோன்னா நான் விஐபி 1 வந்து ஃப்ரீயாகவே பை பண்ணிவிட்டு இப்போ நான் டெய்லி வந்து 100 ரூபா வந்து வீடியோ வாட்ச் பண்ணி நான் வந்து வித்ட்ராவல் கொடுத்துருக்கேன். வித்ட்ராவல்லாம் வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது.
நீங்கள் விஐபி ஒன்று போட்டிருந்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ஃப்ரீ வித்ட்ராவல்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற டயத்தில், அதாவது காலையில் கரெக்டாக 10 மணிக்கு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ வித்ட்ராவல் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃப்ரீ வித்ட்ராவல் வரலைன்னா நீங்கள் விஐபி ஒன்று தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 நாள் கிட்ட வந்து ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டேஸ்லேயே வந்து கிடச்சிருது. அதுக்கப்புறம் வரது ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்கு தான் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணி இது வந்து ஏர்னிங் பண்ண அமௌண்ட்டு சரிங்களா, மொத்தம் வந்து 986 ரூபா நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. யாரையும் வந்து ரீசார்ஜ்லாம் பண்ண சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து அவங்க எனக்கு கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணி இப்போ அவங்க இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லெவல் 3 இன்கம் வர இருக்குது சரிங்களா. அதனால் அவங்க வீடியோ வாட்ச் பண்ணுற மூலிமா, அவங்க கீழே ரிஜிஸ்டர் பண்ணவங்க வீடியோ வாட்ச் பண்ணுற மூலிமா எனக்கு கிடைச்ச கமிஷன் அமௌண்ட்டு தான் இவ்வளவு. நான் மொத்தம் எவ்வளோ பேரை நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் இந்த டீம் ரிப்போர்ட்ஸை வந்து காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் வந்து எனக்கு கீழே வந்து எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மொத்தம் 2000 இல்லை அது இல்லை, மொத்தம் என் டீம் சைஸ் பார்த்தீங்கன்னா 490 வந்து இருக்குது சரிங்களா. லெவல் 3 வரை நம்மளுக்கு வந்து இன்கம் இருக்கிறதுனால இப்போ வந்து எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணால் எனக்கு லெவல் 2ல் வந்துடும். அந்த மாதிரி அவங்க அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதில் லெவல் 3 வரை இன்கம் இருக்குது. ஸோ இதில் ஃப்ரீயாகவும் நீங்கள் வந்து மணி வந்து ஏர்னிங் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற பீப்புள் வந்து நீங்கள் நிறையா பேர்த்த ரெஃபர் பண்ணி வச்சு வீடியோ 3 நாள் வந்து வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வாட்ச் பண்ண வச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா கிடைக்குது. அப்போ நீங்கள் 20 பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வந்து கிடச்சிருது. ஆல்ரெடி ஒரு 150 ரூபா வந்து உங்களுக்கு கிடச்சிருது. நீங்கள் அப்படியே வந்து விஐபி ஒன்றை பை பண்ணிவிட்டு டெய்லி வந்து விஐபி ஒன்றை பை பண்ணிடுங்க. பை பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டாஸ்க் வந்து கொடுத்துருவாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடச்சிரும். நீங்கள் 100 ரூபா அப்படியே டெய்லி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி முடிச்சோன்னா உங்கள் பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஆட் பேங்க் கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் பண்ணிடுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பேங்கோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஓடிபி, ஆல்ரெடி நீங்கள் மொபைல் நம்பர் வந்து பேங்கோட லிங்க் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஓடிபி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மை வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ 100 ரூபா வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வித்ட்ராவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் நேற்று தான் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு பேமெண்ட் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு பேமெண்ட் வந்து நான் வந்து வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொடுத்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நான் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் ஷேர் பண்ணி விட்ருவேன். அதனால் எல்லோரும் வந்து மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வித்ட்ராவல் ரெக்கார்டை பாருங்கள். எனக்கு வந்து 294 ரூபா நேற்று வித்ட்ராவல் கொடுத்துருந்தேன். அது வந்து பெய்டு ஆகிடுச்சு. என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ கொடுத்தது பார்த்தீங்கன்னா 635 ரூபா வந்து கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அன்பெய்டில் இருந்துச்சு. இப்போ பேங்க் ப்ராசஸிங் இருக்குது. இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் மறக்காமல் மஸ்ட்டு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஏன் நான் வீடியோ போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃப்ரீ இன்கம் வந்து இருக்குது சரிங்களா. 3 நாள் வந்து நம்மளுக்கு வீடியோ வாட்ச் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாக வந்து வித்ட்ராவல் பண்ணுறாங்களா ப்ரோ, நான் ரீசார்ஜ் பண்ணலை, ரெஃபர் பண்ண யாரும் எனக்கு கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் ஆட் பண்ணிவிட்டு 100 ரூபா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு கரெக்டாக நீங்கள் 10க்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, 9:59க்கு ஓடிபி வராது சரிங்களா. கரெக்டாக 10 மணிக்கு தான் வித்ட்ராவல் வந்து ஓப்பன் ஆகும். கரெக்டாக நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இன்கம் வந்து கண்டிப்பாக உங்கள் வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு மெம்பர் வந்து நேற்று நான் சொன்ன ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அது இந்த மெம்பரோட ப்ரூஃப் தான். அவர் வந்து எந்த விதமான ரீசார்ஜ் எதுவுமே வந்து பண்ணலை. கரெக்டாக வந்து 10 மணிக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து வித்ட்ராவல் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க விஐபி ஒன்று வந்து ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்கு தான் சரிங்களா. 5 நாளில் உங்களுக்கு 500 ரூபா வந்து கிடச்சிரும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு அவ்வளோ அமௌண்ட்லாம் கிடையாது, நான் எனக்கு ரெஃபர் பண்ணவும் ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ மெத்தட் இருக்குது பாருங்கள், அதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. யாருக்காவது பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுறேன்.